ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கோஸ் பிரியாணி. கோஸை வச்சு என்ன செஞ்சிடும் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நமக்கு தேவையானது வெங்காயம். 2 பெரிய வெங்காயத்தை எடுத்திருக்கேன். நல்லா தோலை உரிச்சிட்டு நீளமாக என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா ஸ்லைசஸாக வெட்டிக்கோங்க. எவ்வளோ சின்னதாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சின்னதாக என்ன செஞ்சுக்கோங்க, ஸ்லைசஸாக வெட்டிக்கோங்க. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னா கோஸ் எடுத்திருக்கேன். கோஸ் என்ன செஞ்சுருக்கேன், ஒரு ஹாஃப் கோஸை நல்லா குட்டி குட்டியாக பொடிசாக என்ன செஞ்சுருக்கேன், நல்லா வெட்டி வச்சுருக்கேன். நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. இதுக்கப்புறம் தக்காளி, இஞ்சி, பூண்டு இந்த 3ஐயும் என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்து ஒரு 3 தக்காளி போட்டிருக்கேன். இஞ்சி கொஞ்சம் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்து என்ன செஞ்சுருக்கேன், எடுத்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான ஆயில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுருக்கேன், மிளகா போட்டிருக்கேன். இது காரத்துக்கு நம்ம மிளகா எடுத்துக்கிறோம். 2 பெரிய மிளகா வேணால் என்ன செஞ்சுக்கோங்க, எடுத்துக்கோங்க. அது போக பெருஞ்சீரகம் தான் டேஸ்ட் கொடுக்கும். பெருஞ்சீரகத்தை ஆட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் வெங்காயம், நம்ம ஸ்லைசஸாக வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை என்ன செஞ்சுக்கோங்க, ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வந்து நமக்கு பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு இடையில நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பட்டை, கிராம்பு, அன்னாச்சி முக்கு இது எல்லாத்தையும் நான் பொடியாக்கி வச்சுருக்கேன். அந்த பொடியில் நான் என்ன செஞ்சுக்கிறேன், அந்த பவுடரில் 1 ஸ்பூனை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி என்ன செஞ்சுருக்கேன், நல்லா வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறம். அதுக்கப்புறம் கோஸ் என்ன செஞ்சுக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கோஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா சாட்டை பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்து கூட என்ன செஞ்சிடணும், அதுவும் நல்லா வெந்து வேகிற வரைக்கும் நல்லா சாட்டை பண்ணிகிட்டே வாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நல்லா வதங்கினதுக்கப்புறம் கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 2 ஸ்பூன் பிரியாணி பவுடர். என்ன பிரியாணி பவுடர் உங்களுக்கு கிடைக்குதோ எந்த பிரியாணி பவுடரும் ஓகே தான். 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன செஞ்சுக்கோங்க, வதக்கி விட்டுக்கோங்க. கிண்டி விடுங்க. நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டை என்ன செஞ்சுக்கோங்க, இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை என்ன செஞ்சுக்கோங்க, தக்காளி நல்லா சாட்டை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாடை போகணும். தக்காளியோட பச்சை வாடை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாடை போகணும். அதுக்காக என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா வதக்கிக்கோங்க. அது போக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸை கழுவி ஊற வச்சுருக்கேன். 2 டம்ளர் எடுத்திருக்கேன். அது போக நல்லா இது வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, 2 டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நான் அதுக்கு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது 4 டம்ளர்ஸ் என்ன செஞ்சாச்சு, ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா கலரி விட்டுட்டு இது கூட நமக்கு தேவையான உப்பையும் என்ன செஞ்சுருங்க, ஆட் பண்ணிடுங்க. தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இது நல்லா என்ன செய்யணும், இந்த தண்ணி வந்து நல்லா பாயில் ஆகட்டும். உங்களுக்கு தெரியும் மேலே முறன்னு வந்ததுக்கப்புறம் என்ன செய்யுங்க, அரிசியை ஆட் பண்ணிடுங்க. நல்லா அரிசியை ஆட் பண்ணிவிட்டு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். அரிசி போட்டதுக்கப்புறம் என்ன செஞ்சுக்கோங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டுருங்க. மூடி போட்டு விசில் போட்டுருங்க. இப்போ நமக்கு வந்து குக்கர் வந்து ஒரு விசில் வர்ற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும், வெயிட் பண்ணணும். ஒரு விசில் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் அந்த உள்ள ப்ரெஷர் எல்லாம் வெளியே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ப்ரெஷர் எல்லாம் வெளியே போனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எம்மியான கோஸ் பிரியாணி ரெடி. நல்லா அதை என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரிசி பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்திருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நினச்சிங்க ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.